கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதின மன்னா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கே அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வானத்தையும் பூமியும் உலகத்தையும் படைத்த இரட்சகர் நாம் இந்த உலகத்தில் கெட்டு போகாமல் இருப்பதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். நாம் கெட்டு போகாதபடிக்கு கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் அது குறுகலும் இடுக்கமாக இருக்கிறது. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கின்ற சொன்ன தேவன் நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஜீவனை கொடுக்க வந்தார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10:10 சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவன் நித்திய காலமாய் நிரந்தரமாய் இருப்பதற்காக தான் தேவன் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 8, 9, 10 வசனங்களை பார்க்கும்போது, நாம் பாவிகளாக இருந்த நேரத்திலே, துரோகிகளாக இருந்த நேரத்திலே, சத்துருக்களாக இருந்த நேரத்திலே தேவன் அன்பு கூர்ந்தார். அவர் நம்ம மேலே அன்பு கூறுவதற்கு நாம் தகுதியற்றவர்கள். ஆனாலும் எவ்வளோ ஒரு பாவியாக இருந்தும் துரோகம் செய்தும் நம்ம மேலே அன்பு கூர்ந்திருக்காருன்னா எவ்வளோ ஒரு அன்புள்ள தெய்வம். இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்கிறதற்காகவே இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் ஒரு சகோதரி வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அவங்க வீட்டுக்கு எதிர்க்க மரத்தடியில் ஒரு 3 மனிதர்கள் உட்கார்ந்துருந்தார்கள். ஐயா, உங்களை பார்த்தா நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கிறது மாதிரி தெரியுது, நீங்கள் மூவரும் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லைங்க, எங்களுடைய பெயர், ஒருவர் பெயர் வெற்றி, ஒருவர் பெயர் செல்வம், ஒருவர் பெயர் அன்பு, இந்த 3ல் ஒருவர் தான் நீங்கள் கூப்பிடணும், நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. நடந்த சம்பவத்தை வீட்டில் போய் கணவன்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க 3 பேர் இருக்காங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வெற்றி, ஒருத்தர் அன்பு, ஒருத்தர் செல்வம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கணவன் சொன்னாராம், நீங்கள் வெற்றியை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம வீடு வெற்றியாக இருக்குது, எப்பொழுதுமே எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவி சொல்கிறாங்க, இல்லைங்க, நம்ம செல்வத்தை கூட்டிகிட்டு வரோம், நம்ம குடும்பம் எப்பொழுதுமே செல்வமாக நிறைந்திருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டு பிள்ளை பாப்பா சொன்னிச்சு, இல்லைப்பா அம்மா, நம்ம அன்பை கூட்டிகிட்டு வரோம்மா, நம்ம வீடு எப்பொழுதுமே அன்பாக நிறைந்திருக்கட்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அந்த அன்புள்ள தெய்வம் அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் வரும்போது நம்ம வீடு முழுவதும் அன்பாக இருக்கும். உடனே போய் அந்த அம்மா அந்த அன்பை மாத்திரம் கூட்டிகிட்டு வந்தாங்களாம். அன்பை கூட்டிகிட்டு வரும்போது வெற்றியும் செல்வம் பின்னாடி 2 பேரும் வராங்க. அப்போ 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ கேட்டாங்களாம் அந்த அம்மா, என்ன நான் அன்பை தானே கூப்பிட்டேன்? இல்லைங்க, நீங்கள் அன்பை கூப்பிட்டீங்கன்னா வெற்றியும் செல்வம் தானாக உங்கள் வீடு தேடி வந்துடுங்க அப்படின்னாங்களாம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அன்புள்ள தெய்வமே, அன்புள்ள தெய்வம் பேதுரு, பின்மாற்றத்திற்குள் போன பேதுரு, மறுதளித்த பேதுரு, அவன் தன்னோடு தானும் இயேசு மரித்த பிறகு அவர் தன்னோடு இருந்த சீசர்களை அழைத்து கொண்டு கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டான். அப்பொழுது இயேசு தேடி போய் அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு உணவு கொடுத்து பேதுருவை பார்த்து சொன்னார், டி யூ லவ் மீ, என் மேல் அன்பாக இருக்கிறாயா? 2 முறை கேட்டார். என் மேல் அன்பாக இருக்கிறாயா? அதை நீரே அறிவீர் என்று. 3வது முறை என்னை நேசிக்கிறாயா என்று. அன்பு என்றால் கொடுத்தல் அர்த்தம், நேசம் என்றால் மரணத்திலும் வலிது, தன்னையே கொடுக்கிறது, உயிரே கொடுக்கிறது, அதுதான் நேசம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையிலே அந்த அன்புள்ள தெய்வம் நம்ம மேலே அன்பாக இருந்தது போல் அவரையும் நேசிப்போமா, அவர் மேல் அன்பு கூறுவோமா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க, வியாதி பலவீனம் அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும், தேவைகளை சந்தியும், அவருடைய மனதில் இருக்க பார வேதனை சஞ்சலத்தெல்லாம் நீக்கி நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட முடியாது ஜெபிக்கும். ஆவியானவரே கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
காட் bless யூ எவ்ரிபடி. தேங்க்யூ.